தன்னை பெத்த அம்மா, சிஸ்டர்ஸ், ஏன் ஒரு சின்ன பையனு கூட பார்க்காம கொஞ்சம் அழகா யாராவது கண்ணுக்கு தென்பட்டாலே அவங்கள உடனே கடத்திட்டு போய் செட்யூஸ் பண்ணி தலையில இருந்து தொடையில இருந்து விதவிதமா குழந்தை பெற்றுக்கிட்ட ஒரு காடை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜியஸ், கிங் ஆஃப் காட்ஸ், 12 ஒலிம்பியன் காட்ஸ்ல இவரும் ஒருத்தர். ஜியஸோட இந்த அழகு மேல இருக்கிற ஆசை அவன் அம்மாவே விட்டு வைக்கலங்க. ஃபர்ஸ்ட் ரியா, காடஸ் ஆஃப் மதர்ஹுட், ஜியஸோட அம்மா. ரியா தான் பையன் ஜியஸ் தன்னை அப்ரோச் பண்ண வரது தெரிஞ்சுக்கிட்டு அவனை எவ்வளவு முறை ரிஜெக்ட் பண்ணியும் அவன் கேட்க மாட்டேங்கிறான் அப்படிங்கறதுனால ஒரு சர்பண்டா மாறிடுவாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி ஜியஸும் உடனே சர்பண்டா மாறி ரியாவை செடியூஸ் பண்ணிடுவாங்க. இதுதான் பெர்சிஃபனி அப்படிங்கிற ஒரு பொண்ணு பிறக்கிறதுக்கான ரீசனா இருந்தது. ரெண்டாவதா ஜியஸ் செடியூஸ் பண்ண பொண்ணு ஜியஸோட சொந்த பொண்ணு பெர்சிஃபனி, காடஸ் ஆஃப் நேச்சர். டிமிட்டர் தன்னோட பொண்ணு பேரழகி அப்படிங்கிறதுனால பெர்சிஃபனிய அண்டர் வேர்ல்டுல மறைச்சு வச்சிருப்பா. 2 டிராகன்ஸ காடா வச்சிருப்பா. இதை எப்படியோ மோப்பம் பிடிச்சுக்கிட்ட நம்ம ஆளு ஜியஸ் உள்ள இறங்கி 2 டிராகன்ஸையும் தூங்க வச்சுட்டு இவர் ஒரு டிராகனா மாறி பெர்சிஃபனிய அப்ரோச் பண்ணுவார். இப்போ இது மூலமா பெர்சிஃபனிக்கும் ஜியஸ்க்கும் 2 பசங்க பிறப்பாங்க. தேர்ட் ஒன் ஹீரா, காடஸ் ஆஃப் மேரேஜ், ஜியஸோட சிஸ்டர். ஜியஸ் தன்னோட சிஸ்டர் ஹீராவை நம்பர் ஆஃப் டைம்ஸ் அப்ரோச் பண்ணியும் ஹீரா இவர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இதனால ஜியஸ் ஒரு ஸ்டாமி நைட்ல ஒரு அப்பாவி குயில் மாதிரி டிஸ்கைஸ் ஆகி ஹீராவோட விண்டோக்கு வெளியில உட்காந்துருப்பார். இதை பார்த்த ஹீரா மனசெருங்கி